தற்போது முருகரை கையில் எடுத்துள்ள பாஜக 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுக்கும் என நயினார் நாகேந்திரன் கூறிய நிலையில் பாசிசவாதிகளின் கைகளில் முருகர் ஒருபோதும் சிக்க மாட்டார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம். கையில் எடுப்போம். முருகர் ஒருபோதும் இந்த பாசிசவாதிகள் கையில் போய் சிக்க மாட்டார். தமிழ் கடவுள் முருகன் ஒருபோதும் பாசிசவாதிகளை ஆதரிக்கவும் மாட்டார், அணுகவும் முடியாதவரை. அப்படிப்பட்ட சக்தி வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகன் எங்கே இருப்பார் என்று அவர்களுக்கே தெரியும். எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் பார்ப்பவர், அன்பு செலுத்துபவர் தமிழ் கடவுள் முருகன். முருகப்பெருமானை யாரும் ஹைஜாக் செய்ய முடியாது, ஒருபோதும் அவரை ஏமாற்றவும் முடியாது. இறைவன் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆகவே இவர்கள் ராமரை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள். அதே இடத்தில் ராமர் பிறந்த மண்ணிலே பாஜகவை ராமர் தோல்வியடைய செய்தார். அதே போன்று முருகன் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் புறமுதுகிட்டு ஓடும் அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.